பூதமலை முருகனை மனசுல நினைச்சு காரியத்துல இறங்குனா அது கண்டிப்பா ஜெயிக்கும். இத பார் சொக்கலிங்கம், சுக்குக்கு மேல மருந்தும் இல்ல, சுப்பிரமணியத்துக்கு மேல தெய்வம் இல்லைன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லி இருக்கிறாங்க. இத ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, நல்லா இருக்கு தம்பி. அம்மா குரல் பட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? பாத்ரூம் இந்த பக்கம். ஐயோ, அது வாசல் வாசல் இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் பாத்ரூம் 65, அந்த பக்கம் வாசல் 75, 75, 75, 75, 75, 80, 80, 80, 80, 90, 90, 90, 90. எப்படி கூப்பிட்டாலும் 90 வருது. 10 உடைக்கிறேன். இப்படியும் வசமா அம்மா கிட்ட இன்னைக்கு மாட்டிட்டோம். என்ன பண்றது? காபி செலவு ரூபாய் 10 எழுதிட்டா இல்லடா, எழுதுடா முத்துமால. ஆக செலவு முருகா ஞான பண்டிதா. என்னையா என்ன பார்த்தோன்ன கடவுள் பேர சொல்ற? உங்களை பார்த்தா அந்த தெய்வத்தையே பார்த்த மாதிரிமா. காக்கா பிடிக்கிறியா? சொக்கலிங்கம் என்ன செய்யற? அழுக்கு துடைக்கிறேங்க. இந்த அழுக்கு துணியில தொடச்சா அதுல இருக்க அழுக்கு தான் இதுல ஒட்டும். வேற துணி கொண்டு வந்து தொட. சரிங்கம்மா. முத்துமால அம்மா, கணக்கெல்லாம் எழுதியாச்சா? எழுதி தயாரா வச்சிருக்கிறம்மா. கொண்டு வா. முருகா முத்துமால பெரிய கணக்க இந்த இருக்குமா? என்னய்யா கணக்கு கேட்டா கைகால் உதறுது. ஒருவேளை கணக்குல அப்படி இப்படி ஏதாவது? அப்படியெல்லாம் இசுக்கு பிசுக்கெல்லாம் கிடையாதுமா. நீங்க ஒன்னா புத்தகத்தை பாத்துங்க. இன்னைய கணக்கு 203வது பக்கத்துல இருக்குது. 202க்கு பக்கத்துல தான் 203. முந்திரி பருப்பு 500, கல்கண்டு 200, மில்லி 300. மில்லி எப்ப இருந்தையா அவனுக்கு இந்த கெட்ட பழக்கம்? சத்தியமா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்லம்மா. பின்ன எப்படி கணக்குல வந்தது? கெட்ட நேரம் என்ன பண்ண சொல்றீங்க? எட்டி பாக்குறேன். அது வந்து மில்லி இல்ல, மல்லி. மல்லி கொத்தமல்லி. எப்படியோ கொம்பு முளைச்சிருச்சு. கொஞ்சம் நான் ஏமாந்தா கொம்பு முளைக்கும் பாலும் முளைக்கும். ஐயா இதென்னையா 10 ரூபாய்க்கு காஃபி செலவு? ஒண்ணு இல்லம்மா, கடை வீதிக்கு போயிருந்தேன், கடுக்கா கிடைக்கல, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் லேட்டானா 10 ரூபாய்க்கு காஃபி சாப்பிடுவியா? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுங்களே. உடுப்பி ஹோட்டல் நினைச்சுதான் உள்ள நுழைஞ்சேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது கபேரான்னு. ஐயோ, பில்ல பார்த்த உடனே கப்புன்னு ஆகி போச்சுங்க. ஐஸ் வாட்டரே 5 ரூபாங்கிறா. 5 ரூபாய்? யார் வீட்டு படம்? பக்கத்துல. அதுதான் பொறுப்பு இல்லாம செலவழிச்சிருக்கியா? இந்த 10 உன் 10ல எழுதிக்க. புள்ள குட்டிக்கார. இது மட்டும் என்ன புள்ள இல்ல சொத்தா? வாட்ச்மேன், என் டிரைவர் வந்தாச்சா? இன்னும் வரலம்மா. ஆஹா முத்துமால, டிரைவர் என்ன தினம் லேட்டா வர்றான்? அவன் இன்னும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. புரிய வைக்க. செல்வம், அம்மா காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சே, நீ ரெடி ஆயிட்டியா? போய்விட்டேம்மா. நீங்க ஒழுக்கத்தை உயிரா சொல்லி வளர்த்தீங்க. இன்னைக்கு உங்க புள்ள பண்புள்ள புள்ளையா இருக்கு. என்ன எங்க அம்மா கஷ்டத்தையே சொல்லி வளர்த்தாங்க. கணக்கு புள்ளையா வந்து நிக்கிறேன். அதுக்கு இப்ப வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? டூ லேட். அம்மா நான் ரெடி. செல்வம், என்னப்பா இப்படி தலைவாரி இருக்க? காலேஜ்ல இப்படிதான் பேஷன். இதெல்லாம் உன் முகத்துக்கு அழகா இருக்க. இப்படி வா. ஏயா சிரிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாம சிரிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்ப எதுக்காக சிரிச்சேன்? வந்து தம்பிய இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைச்சு லேசா சிரிச்சேன். இந்த பாரிய மத்தவங்க கண்ணுக்கு அவன் பெரியவனா இருக்கலாம், ஆனா பெத்தவ கண்ணுக்கு அவன் என்னைக்குவே சின்ன புள்ளதான். ஐயா கரெக்டா சொன்னீங்க. டெல்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு புள்ளதான்னு பாரதியார் சும்மாவா பண்ணார்? பாரதியாரா? நான் ஒரு முட்டாள். டீம் சுந்தரராஜன். நீ வேற நேரங்காலம் தெரியாம உளறிட்டு இருப்ப. செல்வம் வா, டிஃபன் சாப்பிடலாம். என்னையா கணக்கு? அடே வாங்கோ வாங்கோ. எப்படி இருக்கேன்? ஏதோ உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கேன். அலங்காரம் எப்படி இருக்கு? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. நான் என்னையா கேட்டேன்? என் பொண்ணு கேட்டேன். பொண்ணா இது?
பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா, செப்பால் அடித்த சிலையான்னு அந்த அம்பிகாபதி அப்பன் திருவள்ளுவனே வந்தாலும் வர்ணிக்க முடியாது. திருவள்ளுவரா? திருவள்ளுவர் அப்பா இல்ல அம்பிகாபதி? நீங்க புராணத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறீங்க. என் பொண்ணு அப்படி பாக்காதீங்க, திருஷ்டி பட்டுட போகுது. ஆமா, ஜெயலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? உள்ள உள்ள வாமா. மெல்ல மெல்ல. நட நட, அந்த பெங்காலி நட. ஜெயலட்சுமி அம்மா. பாரஞ்சனா, எப்ப வந்த? இப்பதான் வந்த. எனக்கு உங்க மேல கோவம். ஏன்? நான் உங்களை சொந்தக்காரி மாதிரி நினைச்சு பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் இன்னும் என்ன எதிர்த்த வீட்டுக்காரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தம்பிக்கு பிறந்த நாள் வருதாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஓஹோ, அத சொல்றியா? நான் மறந்தே போயிட்டேன், மன்னிச்சுக்க. நல்லா இருக்கு. இதுக்கு போய் நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்னடி சும்மாதான் நிக்கிற? நமஸ்காரம் பண்ணிக்க. வணக்கம்மா. அம்மா என்னுடைய அம்மா, அத்தைன்னு கூப்பிடு. குறைஞ்சா போயிடுவேன். ஐயோ, தம்பி வருது, தம்பி வருது. போஸ் போஸ், ஜப்பான் போஸ். அடடே, நீங்க இப்ப வந்தீங்க? தம்பி கேக்குறேன், பதில் சொல்ல. அதுக்கிட்ட நான் பேச முடியுமா? இப்பதான் வந்தோம். என்ன இன்னைக்கு காலேஜுக்கு மட்டுமா? அம்மாதான் இன்னைக்கு இங்க வரணும்னு லீவ் போட்டுனாங்க. ஓஹோ, எனக்காகத்தான் இந்த அலங்காரமா? பியூட்டிஃபுல். ஏய், என்னடா குழந்தைய போய் காது கிள்ளிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க. சின்ன திருசுங்க விளையாடுதுங்க, அதை ரசிக்காம. அம்மா, சாயந்தரம் 7 மணிக்கு என் ஃப்ரெண்டு வர சொன்னா, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. தம்பி உங்களை கேட்காம எங்கேயுமே போகாத போல இருக்கு. தாகம் எடுத்தாலும் என்ன கேட்டுட்டு தான் தண்ணியே குடிப்பான். தவம் இருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு புள்ள கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இருக்கிற அழகுக்கும் குணத்துக்கும் எனக்கு மட்டும் சின்ன வயசா இருந்திருந்தா. அம்மா, ஏண்டி பதற? அது கால்ல விழுந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவு தங்கமான பிள்ளை. அப்ப நாங்க வரட்டுமா? பாரஞ்சனா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மறந்துடாம வந்துரு. நல்லா இருக்கு. இது எங்க வீடு. நீங்க சொல்லித்தான். என்ன பாக்குற? சாவி பத்து ரொம்ப அழகா இருக்கு இல்லடி? ஆமாம்மா. அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. போயிட்டு அத்தை. போயிட்டு வாமா. வர்றான். நட நட. நட நட, தாங்கனிகா நட. வாங்க வாங்க. என்னையா கணக்கு? அலங்காரம் எப்படி? டபுள் ஓகே. பூலோக ரம்பையா, அஜந்தா ஓவியமா. அட நீ என்னையா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? புதுசா ஏதாவது சொல்லு. ஹிந்தி நடிகை எலிசபெத் டெய்லரா? யாரு? ஹிந்தி நடிகையா? அவ மலையாள நடிகையா? நீங்க சினிமாவை கரைச்சு குடிச்சிருக்கிறீங்க. நீ சந்தனத்தை கர. ஹலோ செல்வம். ஹாய் காஞ்சனா. காஞ்சனா, இத வாங்கி உன் கையால தம்பிக்கிட்ட கொடு. போஸ் போஸ். போட்டு போட்டு. இந்தாங்க. ஹலோ செல்வம். ஹாய். ஏண்டா லேட்டு? சாரி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாங்கம்மா. சோமு, ராமு, பாஸ்கர் என் கிளாஸ்மேட்ஸ். இவங்க தான் எங்க அம்மா. உட்காருங்க. ஹலோ. வாமா. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ. நல்ல செலக்ஷன். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அம்மா, எல்லாரும் வந்தாச்சு. தம்பி கேக் வெட்டலாமே, வாங்க எல்லாரும். முத்துமாலை, நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. கேக்கு வெட்டி எல்லாருக்கும் குடியா. மிஸ்டர் செல்வம், போட்டோ ப்ளீஸ். அம்மா, கேக் விட்டுற மாதிரி நில்லுங்க. போஸ்ல நிக்கிறம்மா, நீங்க கொஞ்சம் ஒதுங்க. வெளிய வெளிய. ஆமா, இன்னும் என்னடி போஸ்? அவன் தான் ஒதுக்கிட்டானே. காஞ்சு காஞ்சு, கேக் சாப்பிட்டு காஞ்சு. போயிட்டு வாமா. ஜெயலட்சுமி அம்மா, நானும் எத்தனையோ தாயும் பிள்ளையும் பார்த்திருக்கிறேன். ஆனா அம்மா அம்மான்னு உயிரையே விடுற இப்படி ஒரு பிள்ளையையும், மகன் மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற ஒரு தாயையும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. கடவுள் உங்களை எங்க பிரிச்சுடான்னு இப்படியே வச்சிருக்கணும். நான் வரட்டுமா? கண்டிமா அத்திக்கிட்ட சொல்லிட்டுமா? போயிட்டு நட நட.
கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ கண்ணு இருக்கே கொள்ளி கண்ணு. ஏண்டி ஜெயலட்சுமி, என் காலடி மண்ணையா எடுக்கிற? அப்ப நான் என்ன பொறாமக்காரியா? நீ பணக்காரியா இருந்தா ஒம்மட்டோடடி. என்கிட்ட உன் அகம்பாவத்தை காட்டுற இருடி. என் பொண்ணையே உன் வீட்டுல கட்டி கொடுத்து உன் இடுப்புல தொங்குற கொத்த சாவிய எடுத்து என் இடுப்புல தொங்க விடல. என் பேரு ரஞ்சனா தேவி இல்லடி. இத பாரு, நான் கேக்குறதுக்கு நீ வெக்கப்படாம பதில் சொல்லணும். நான் ஏமா வைக்கப்பட போறேன்? என் கண்ணு மனசுல உள்ளத மறைக்காம சொல்லணும். நான் ஏமா மறைக்க போறேன்? என் தங்கடி நீ. ஆமா காஞ்சம்மா, நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற? யார பத்திமா கேக்குற? தெரியாத மாதிரி நடிக்கிறிய. இன்னைக்கு பிறந்த நாள் விழாவில நீ அவரை பார்த்து சிரிச்சதையும் அவரு ஒன்ன பார்த்து சிரிச்சதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அம்மா, அவரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? ஏண்டி, நான் ஒன்ன கேட்ட நீ என்னையே திருப்பி கேக்குறியா? அவர் ரொம்ப நல்லவருடி. ஆமாம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போதும், எனக்கு அதுவே போதும். அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் புண்ணியத்துல நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அத நான் கண்குளிர பாக்கணும். அந்த முத்துடு ஜெயலட்சுமி இந்த நேரத்துல வெளியில போயிருப்பா. வீட்டுல அவர் மட்டும் தனியா தான் இருப்பாரு. போன் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது பேச. என்னம்மா பேசுறது? ஐயோ ஐயோ, இத கூட நான் சொல்லி கொடுக்கணுமா? மனசுல நினைக்கிறத பேசண்டி. அந்த ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியா நடத்த பாவி படத்துக்கு போவோமா, எலியட்ஸ் பீச்சுக்கு போவோமா, அப்படி இப்படி ஏதாவது பேசு. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் காஞ்சனா பேசுறேன். காஞ்சனாவா பேசுறது? நான் உன் முத்து மகள பேசுறேன். யாரு யாரு? அவர்தாம்மா. அந்த ஜெயலட்சுமி பக்கத்துல இருக்காளான்னு கேட்டுக்கிட்டு பேசு. ஆமா, அம்மா எங்க இருக்காங்க? அவங்க மாடியில இருக்கிறாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க என் பக்கத்துலயே இருக்காங்க. ஐயோ, ஏண்டி நான் பக்கத்துல இருக்கேன்னு சொன்னேன்? அவர் உன் கூட பேசுறதுக்கு வெட்கப்படுவார்ல. சரி சரி, நீங்க சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசுறீங்க, நான் போய் சமையலை கவனிக்கிறேன். அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, பேசு. ஏன் காஞ்சோ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அம்மாவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு எனக்கு நீ போன் பண்ணுவ? எங்க அம்மா தான் உங்களுக்கு போன் பண்ணி பேச சொன்னாங்க. ஹை, சாமியே வரம் கொடுத்துருச்சா? சந்திப்போமா? ரஞ்சனா, ஐயோ பார்வதி, இப்பதான் நானே உன்னை பார்க்க வரணும்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உட்காரு உட்காரு. என்ன விஷயம்? சமாச்சாரம் உனக்கு தெரியாதா? பெரிய வீட்டு விஷயம் தானே. அத தவிர வேற ஏதா நான் பேச போறேன். அந்த ஜானகி இருக்காளே, அவ வீட்டை விட்டே போயிட்டா. ஐயோ பாவம். பாவம் என்னடி பாவம்? என் வயிற்றுல கொட்டிக்கிட்டு அந்த ஜெயலட்சுமி இன்னொருத்தைய கொண்டாந்து வச்சா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? போயிட்டா. ஆண்டவனா பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு வழிய காட்டிட்டான். அப்படின்னா உன் பொண்ணு 2ஆம் தரமாவா கட்டி கொடுக்க போற? இருக்கிற இடம் தானடி, 7ஆம் தரமா கூட கட்டி கொடுக்கலாம். எப்படியோ என் பொண்ணு அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணும். அந்த ஜெயலட்சுமியோட கொத்து சாவி என் இடுப்புக்கு வரணும். ரஞ்சனா, ஐயோ பார்வதி, இப்பதான் நானே உன்னை பார்க்க வரணும்னு புறப்பட்டேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உட்காரு உட்காரு. என்ன விஷயம்? சமாச்சாரம் உனக்கு தெரியாதா? பெரிய வீட்டு விஷயம் தானே. அத தவிர வேற ஏதா நான் பேச போறேன். அந்த ஜானகி இருக்காளே, அவ வீட்டை விட்டே போயிட்டா. ஐயோ பாவம். பாவம் என்னடி பாவம்? என் வயிற்றுல கொட்டிக்கிட்டு அந்த ஜெயலட்சுமி இன்னொருத்தைய கொண்டாந்து வச்சா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? போயிட்டா. ஆண்டவனா பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு வழிய காட்டிட்டான். அப்படின்னா உன் பொண்ணு 2ஆம் தரமாவா கட்டி கொடுக்க போற? இருக்கிற இடம் தானடி, 7ஆம் தரமா கூட கட்டி கொடுக்கலாம். எப்படியோ என் பொண்ணு அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணும். அந்த ஜெயலட்சுமியோட கொத்து சாவி என் இடுப்புக்கு வரணும். ஜெயலட்சுமி அம்மா, வாரஞ்சனா உட்கார். அடாடாடாடாடாடா, எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. உங்க மருமக உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாலாமே. கொடுமைப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் முன்னாடி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் கல்யாணத்து அன்னைக்கே நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா சொன்னேன். அப்ப நீங்க என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆமா, தம்பி எப்படி இருக்கு? அதை ஏன் கேக்குற? அவன் தான் ஆத்துல ஒரு காலும் சேத்துல ஒரு காலுமா. தாய் சொல்லியும் தட்ட முடியாம, மனைவியும் மறக்க முடியாம அங்கேயும் இங்கேயுமா அலமோதிக்கிட்டு இருக்கான். ஐயோ, அது சரிப்பட்டு வராதே. இதை இப்படியே வளர விட்டா குடும்பத்துக்கு நல்லதில்ல. அதுதான் என்ன செய்யறதுன்னே புரியல. நல்லா
இதுக்கு போய் யாராவது யோசிப்பாங்களா? தம்பிக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போகுது. அது எப்படி முடியும்? ஏற்கனவே கல்யாணமான அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? நீங்க மட்டும் சரின்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. என் பொண்ணையே உங்க மகனுக்கு கட்டி வச்சிடறேன். அவ சொல்ற இத பாருங்க, நீங்க எனக்கு சம்மந்தி ஆகணும். அந்த மயிலாப்பூர் கற்பகாம்பாள் புண்ணியத்துல ஜெயலட்சுமி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. அப்படியா? ஏண்டி பார்வதி, நாதஸ்வரம் வாசிக்க ராஜஸ்வரம் பிள்ளையை கூப்பிடலாமா? அவர் வரமாட்டாரே. ஏ, ரொம்ப பணம் கேட்பாரோ? கொடுத்தா போகுது, என்ன கட்டுவார் பெருசா? நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவர் வாங்கவும் மாட்டாரு, வரவும் மாட்டாரு. ஏண்டி? ஏன்னா அவர்தான் போய் சேர்ந்துட்டாரே. நான் ஒரு மடச்சி, சந்தோஷத்துல தலையும் புரியல காலும் புரியல. அப்ப யார கூப்பிடலாம்? நம்ம நாமகிரிப்பேட்டையை கூப்பிடுவோமா? இப்ப சொன்னீங்களே, இது நல்ல யோசனை. வரட்டும் வரட்டும், நாமகிரிப்பேட்டை வரட்டும். பார்வதி, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஊர்வலமா வரும்போது அந்த மாடி வீட்டு மங்களம் இருக்காள, மங்களம், அவ வீட்டுக்கு முன்னால நின்னு 1/2 மணி நேரம் ஜாம் ஜாம்னு ஆலாபனை பண்ண சொல்றேன்டி. ஏன்? ஏன்னா அவ சொல்லி இருக்கா, இந்த ரஞ்சனா தேவியோட பொண்ணுக்கு ஜெயலட்சுமி அம்மா விட்டு மருமகளா வரத்துக்கு என்ன யோகிதை இருக்குது அப்படின்னு கேவலமா பேசியிருக்காடி. எங்க ஸ்விம்மிங் பூல்ல பேசியிருக்கா. அவ ஒரு பொறாமக்காரி. நான் யாரு? பிடிவாதக்காரி. எடுத்த காரியத்தை முடிச்ச நான் இல்லையா? என்னடி இந்த கிழவி நினைச்சு ஒண்ணு பேசுறாளே, திடீர்னு சரிங்கிற, திடீர்னு மாட்டேங்கிற. அவளை விடு, அவருக்கு உன் மேல ஆசை இருக்கா இல்லையா? அவர் என் மேல உயிரே வச்சிட்டு இருக்காருமா. உயிரை வச்சிருந்தா மட்டும் போதுமா? தாலியே கட்ட மாட்டேங்கிறானே. இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இதை விட்டா உனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இப்பவே நீ அவரை தனியா சந்திச்சு, இந்த பாருங்க, எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே இருக்கிறது? சீக்கிரமா நீங்க என் கழுத்துல தாலியை கட்டல, நான் ஆத்திலேயே குளத்திலேயே விழுந்து செத்து போயிடுவேன். அப்படின்னு நீ கண்ணீர் விட்ட அவர் மனசு கரைஞ்சிடும், கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாரு. அவர் அந்த அத்தைக்கு ரொம்ப பயப்படுறாரம்மா. அவ கட்டாடி கிழவி, அவளாடி நமக்கு முக்கியம். மாப்பிள்ளை சரின்னு சொல்லிட்டாருன்னா இவ என்னடி பிஸ்தா? காதும் காதும் வச்சா மாதிரி கோயில்ல போய் தாலியை கட்டிட்டா என்ன செய்வா? ஐயோ, அருமையான ஐடியாமா. அங்கதான் ரஞ்சனா இருக்கா. சரி சரி, சீக்கிரமா புறப்பட்டு போய் அவரை சந்திச்சு பேசி ஒரு நல்ல முடிவோட வா. போ காஞ்சம்மா, அந்த நடை போசெல்லாம் மறந்துடாத. கல்யாண ஊர்வலம் வரும், உல்லாசமே தரும், மகிழ்ந்து நான் ஆடிடுவேன். காஞ்சனா எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லுச்சு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன செய்யறது, கல்யாண கோலத்துல என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கவலையை விடுங்க, காரியத்தை கச்சிதமா நான் முடிக்கிறேன். நீங்க நினைச்சா நடக்காத காரியமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் ஜெயலட்சுமி அம்மாவுக்கு தெரியவே அது. ஆமா, காதோட காது வச்ச மாதிரி நடக்கணும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு கருணாக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்குத்தான் சொல்றேன், 4ஆம் தேதி முகூர்த்த நாள், 5:30 இருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. 5:30 இருந்து 7? அசந்து தூங்குற நேரமாச்சே. ஐயோ, காலையில இல்ல, சாயங்காலம். சாயந்தரம் 5:30 இருந்து 7? அப்புறம் என்ன 4ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுப்போம். உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் நேர அங்க வந்துடணும். அப்புறம் என்ன நடக்கும் நான் பாத்துக்கிறேன். ஜெயலட்சுமி அம்மா, ஜெயலட்சுமி அம்மா. என்ன ரஞ்சனா, என் பொண்ணு காஞ்சனா இங்க வந்தாளா? இல்லையே. வரலையா? அப்ப எங்க போயிருப்பா? ஆமா, உங்க மகன் செல்வம் வீட்டுல இருக்காரா? இல்லையே. அப்பா, நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்ச? நாம பேசிக்கிட்ட மாதிரி அவங்க 2 பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நீங்க முதல்ல ஆமான்னு சொன்னீங்க, அப்புறம் திடீர்னு கல்யாணம் இல்லடின்னு சொல்லிட்டீங்க. அதுதான் தம்பி என் மகளை இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிடுச்சு. இந்த ரஞ்சனா, என்னமோ என் மகன் உன் மகளை இழுத்துக்கிட்டு ஓடிட்ட மாதிரியும், எங்கேயோ கோயில்ல கொண்டு போய் வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்ட மாதிரியும் இல்ல துடிக்கிற. இந்த ஜென்மத்தை என் மகன் என்ன கேட்காம அப்படி ஒரு காரியம் செய்யவே மாட்டான். தாய்க்கு பிள்ளைங்க அடங்கி நடந்ததெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பிறக்கும் போதே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தானே பிறக்குதுங்க. சரி, இப்ப அவங்க 2 பேரும் மாலை கழுத்துமா இங்க வந்து நின்னாங்கன்னா என்ன செய்யறது? நம்ம 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணத்தானே வேணும். அம்மா வந்துட்டாங்க, மாலையை கழுத்துமாவும். முத்துமாலை, என்னையா இதெல்லாம்? அம்மா, எங்க 2 பேர் மனசும் ஒத்து போயிடுச்சு. அதனாலதான் வயசு வித்தியாசம் பார்க்காம கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மன்னிச்சிடுங்கம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த முகரக்கட்டைக்கு ஆசீர்வாதம் வேறையா? ஆத்திரப்படாதீங்க அத்தை. அத்தையா? சிவசிவா, ஐயோ, என்ன அத்தைங்கிறானே. அம்மா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. காஞ்சு, அம்மாவை சேவிச்சுக்கோ.
நல்லா இருங்க ஐயா. ஏய்யா முத்துமால, எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. உங்ககிட்ட சொன்னா இந்த வயசுல உனக்கு எதுக்குயா ரெண்டாம் தாரம் கல்யாணம் திட்டுவீங்களேன்னு தான் சொல்லாம செஞ்சுட்டு. அட பாவி, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா நீ? ஆமா அத்தை, எனக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. 2 பிள்ளையா? ரஞ்சனா, காரியம் முடிஞ்சு போச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? மகளையும் மருமகனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மருமகனா இவன்? என் பொண்ணுக்கு மாமனார் மாதிரி இருக்கானே. எல்லாம் பேசாதீங்க, தப்பு. ஜான் பிள்ளையா இருந்தாலும் நான் ஆண் பிள்ளை, அதுவும் உங்க பொண்ணுக்கு நான் அம்மா பிள்ளை. கொஞ்சம் மரியாதையா பேசுறது நல்லது. நீ கெட்டக்கு மரியாதை ஒரு கேடா. அம்மா, அவரை ஏமா இப்ப எல்லாம் பேசுற? சண்டாளி, சண்டாளி, என் வயித்துல பாலை ஊத்த சொன்னா நெருப்பள்ளி கொட்டிட்டியேடி. யாருக்கு விதி எங்க எழுதி இருக்கோ அங்கதானே கல்யாணம் நடக்கும். 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. அப்படி சொல்லுங்கப்பா. கஞ்சு, கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு போலாமா? ரஞ்சனா, அத்தை, நாங்க போறோம். ஐயோ ஐயோ, ஜெயலட்சுமி அம்மா, ஜோடி பொருத்தத்தை பாத்தீங்களா? அடி பாவி, குயில பிடிச்சிட்டு வர சொன்னா குரங்கு பிடிச்சிட்டு. என்ன எப்பவும் சாவி கொத்தைய பாத்துக்கிட்டு இருக்க? கீழே விழுந்துற போகுது, ஜாக்கிரதையா வச்சுக்கங்க. நான் எப்பவும் எச்சரிக்கையா தான் இருப்பேன். அதுதான் தெரிஞ்சு போச்சே, தெரிஞ்சு போச்சே. நான் வரட்டுமா? நான் வர்றேன். புந்தமல்லி பிள்ளையாரப்பா, இதுக்கு மேல என்ன சோதிக்காதப்பா. என்னம்மா செவத்துல புள்ளி வைக்கிற? பால் கணக்கா? அடியே கடங்காரி, நான் எதுக்காக பால் கணக்கு போடுறேன்? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. உன் வயித்துல ஒரு பூச்சி உண்டா, புழு உண்டா? வயசானவனை கட்டிக்கிட்டு என் குடும்பத்துக்கு ஒரு வாரம் இல்லாம பண்ணிட்டியே. ஏமா, உனக்கு இதை விட்ட வேற பேச்சே கிடையாதா? சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். உன் மருமகன் வந்தா சாப்பாடு போடு. மருமகனா? மருமகன் என் கையால அவனுக்கு சாப்பாட போடுவேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை விஷத்தை வச்சே கொண்டுடுவேன். அப்புறம் என் பொண்ணுல கண்கலங்கி நிப்பா. சிவசிவா, ராமச்சந்திர பிரபு, பிள்ளை இல்லாத வீட்டுல கணவன் துள்ளி விளையாடுறானே. ஒரு புள்ளியாச்சு, 2 புள்ளியாச்சு, 7 புள்ளியாச்சு, வருஷமும் 7 ஆச்சு. இன்னும் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கலையே. அம்மா, நீ புள்ளி வச்சது போதும். பிச்சை புள்ளிய நீ வைக்கிறேங்கிறியா? போமா, இப்போ எனக்கு 3 மாசம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, இப்போ நான் மாங்காய் திங்கிறேன். என் கண்ணு, என் மூக்கு, என் பல்ல, என் ராஜாத்தி. புந்தமல்லி பிள்ளையாரப்பா, இப்பவாவது உன் கண்ணை திறந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரத்தை கொடுத்தியே. பிள்ளையாரப்பா, என் பேரை சொல்ல எனக்கு ஒரு பேத்தி தான் பிறக்கணும். அதுக்கு நான் உன் பேரையே வச்சிடுறேன். ஏண்டி பிள்ளையார் இல்ல? காஞ்சு, ஐயோ, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாங்க. மாப்பிள்ளையா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க மாப்பிள்ளை. என்ன இது புதுசா வரவேற்பும் மரியாதையும் பலமா இருக்கு? என்ன விஷயத்தை? காஞ்சம்மா, மாப்பிள்ளை கேக்குறாங்களே, பதில் சொல்லு. அவங்க கிட்ட நான் பேச முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி வெக்கப்பட்டு இருந்தா எனக்கு எப்படி விஷயம் புரியுறது? கொஞ்சம் இருங்க மாப்பிள்ளை, இப்ப புரியுதா பாருங்க. என்னத்தை ஒரு பக்கம் கைய வச்சு மறைச்சிருக்கீங்க, இந்த பக்கம் 3 கருப்பு புள்ளி இருக்குது, விவரமே புரியலையே. என்ன மாப்பிள்ளை நீங்க? என் பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. காஞ்சு, அத்தா, சிக்கு 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 சிக்கு. ஜெயலட்சுமி அம்மா, வா ரஞ்சனா. காஞ்சு, ஏது திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, என் பொண்ணு வாய் வயிறுமா இருக்கிறா. அப்படியா? ஆமா, இவ தூக்கத்துல எல்லாம் மாப்பிள்ளை கனவுல வர்றதா சொல்லிக்கிட்டே இருந்தா, அதான் வா நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு கூட்டிட்டு வந்தேன். ரஞ்சனா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? என் பேர இங்கதான் இருக்கான், நான் அவனை பார்த்துட்டேன். அப்படியாம்மா? ஜானகி எப்படி இருக்கா? அவ எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? என்ன அவமானப்படுத்திட்டு போனா, அதான் இப்ப கஷ்டப்படுறா. சீதைக்கு இப்படிதான் கஷ்டம் வந்தது. ராவண கீச்ச கோட்டை தாண்டுவானே, அனுமார் அந்த அம்மாவை தூக்கிட்டு போவானே. என்னது? சீதையை அனுமார் தூக்கிட்டு போனாரா? ஐயோ, மாப்பிள்ளை தப்பா சொல்றீங்களே. லட்சுமணன் எல்லாம் சீதையை தூக்கிட்டு போனது. அத்தை, நீங்க ராமாயணத்தை கரைச்சி குடிச்சிருக்கீங்க. நீங்க பேசுற ராமாயணத்தை கேட்டா எனக்கு தலையே சுத்துது. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடவா. ஐயோ, இந்த குளிர்ல யாரு குளிப்பா? சாப்பிடுவோம். வந்ததுல இருந்து நான் குளிக்கவே இல்லை.
மகாராஜா கேக்க வெட்டுங்க. பத்த வைக்கட்டுமா? கொஞ்சம் இருங்க குடுமி மாமா, நான் இப்ப ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம் வைக்க போறீங்க? யார் இந்த கேக்க ஒரே வாயில சாப்பிட போறாங்கன்னா நான் தான். ஒரே வாயில இந்த ஊரையே சாப்பிட்டுவாரு என் மாப்பிள்ள. அவர்கிட்ட போய் பந்தயம் வைக்கிறீங்களா தம்பி? ஐயோ, அது இல்ல. ஒரே தீக்குச்சியில இந்த 7 கண்டல்ஸையும் பத்த வைக்கணும். முடியுமா? மகாராஜா அப்படி பத்த வச்சிட்டா? அப்படி பத்த வச்சுட்டா ராஜாவுக்காக இந்த வைர மோதிரத்தை நான் பரிசா கொடுக்கறேன். வைர மோதிரம்னா நான் இந்த ஊருக்கே வத்தி வைப்பனே. இதுவா பெருசு? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இத பாருங்க, அப்படி யாரும் பத்த வைக்கலன்னா குட்டி மகாராஜாவா பார்த்து என்ன தண்டனை கொடுக்கறாரோ அதை ஏத்துக்கிறோம். என்ன தண்டனை? தோத்து போறவங்களுக்கு நாமம் போடுவேன். ஐயோ, ஆமாமா, சரியான தண்டனை. இப்ப யாரு முதல்ல பத்த வைக்க போறா? வைர மோதிரம் இல்ல, நான் தான். திருப்பதி வெங்கடேசா ஏழுமலையானே, எனக்கு போட்டுடாதப்பா. வைரமோதிரம் 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 போடுங்க நாமத்தை. பெருமாளே போட்டுட்டியப்பா. அடுத்தது யாரு? நான் தான். இந்தாங்க பொட்டி, நாமத்துக்கு தயாராவை. ஏன் நான் போடுறேன்னா இல்லையா பாருங்க. இந்த மல்லி புள்ளியாரப்பா. ரஞ்சினா பாட்டி தோத்து போயிட்டாங்க. ரஞ்சினா பாட்டி தோத்து போயிட்டாங்க. அடுத்தது பாட்டி. பாட்டி தோத்து போயிட்டாங்க. பாட்டி தோத்து போயிட்டாங்க. அடுத்தது காஞ்சனா ஆண்டி. நல்லா அஞ்சு வா வா வா, ரெண்டாவது வா. ரஞ்சினா பாட்டி, உங்களை பார்த்தா பெருமாள் கோயில் யானைக்கு நாமம் போட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கே. ஆமா. ஐயோ பாவம், பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. போடா போக்கிரி. என்ன பார்த்தா எப்படிப்பா இருக்கு? வாழை ஒட்ட வச்சா அப்படியே இருக்கும். அனுமார் மாதிரியாவா? ஆமா. காஞ்சனாண்டி, உங்க அப்போ நாமம் போட்டுக்கிட்டே இருங்க, அதான் உங்களுக்கு அழகா இருக்கும். மகாராஜா, நாங்க நாமத்தை எடுத்துடலாமா? அதெல்லாம் முடியாது. நீங்க எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. நான் பத்த வைக்க வேணாமா? நீ தோத்து போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ராமம் போடுவோம். நெத்தி பூரா ராமமாவே இருக்கும். பாப்போம் பாப்போம். பாப்போம் பாப்போம். ஐயோ, இந்த யோசனை நமக்கு வராம போச்சு. வந்திருந்தா வருமா நமக்கெல்லாம் இந்த பெருமாள் வேஷம்? ராஜா, கெட்டிக்கார ராஜா. தங்கம், இல்லடா.